மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏதாவது கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஹெவியாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் நிறையா இருக்குது. யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத உறவுகளால் நமக்கு செலவினங்கள் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடிக்கடி பயணம் அல்லது எதிர்பாராத பயணம், அதனால் நமக்கு செலவினங்கள், இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகும்னு நினச்சேன், எதிர்பார்த்த விலைக்கு போகலை, சேலாகலை, எப்போ விற்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்தில் நார்மலான லாபம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த லாபம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க. யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு இந்த வாரம் சாதகமாக இல்லை. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, அதன் காரணமாக செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண நினைக்கிறேன், வேறு கம்பெனிக்கு ரெஷ்யூம் ரெடி பண்ணுறேன், தாராளமாக இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் இந்த வாரம் உங்களுடைய கரியரில் பெருசாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொட்டீன் லைஃப் இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்